ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ராகி தோசைக்கு மாவு கரைக்க போகிறோம். இதில் வந்து நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கப்பு ராகி மாவுனா 1/2 கப் இந்த கப்பில் நான் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பச்சை மிளகா, உப்பு, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, ஜீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் மிளகு போட வேண்டாம், மிளகு போடுறதா இருந்தால் பச்சை மிளகா போட வேண்டாம். நான் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கையில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு 1/2 கப் ரவை. இது வந்து வறுக்காத ரவை தான், எந்த ரவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக சர்க்கரை ஆட் பண்ணுறோன்னா, அந்த ராகி தோசை வந்து கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாந்தவங்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும் மாவு. நம்ம இந்த மாவு கரைச்சிருந்தோம்னா இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணதுக்கும் இந்த போய் கொஞ்சம் ரவை போட்டதுக்கப்புறமும் பாருங்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இல்லை. நான் இப்போ தோசை ஊற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து இரும்பு பாருங்கள், இந்த தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குன்னு பாருங்கள். ராகி தோசை ராகி தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இது சட்னி, இது ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ என் பையன் சாப்பிட போகிறான். ஹாய் சொல்லுங்கள். ஹாய்.